அம்மன் அருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த டிவியில ஒவ்வொரு மாத பலன்களும் பல பேர் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த ஜூலை மாத பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுபடி இந்த ஜூலை மாதம் ஏன் மாத பலன்கள் அப்படின்னோம்னா, ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள், அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லி ராகுகேது, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் நீங்க பலன்கள் பாக்குறீங்க. ஆனா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள், செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, சூரிய சந்திரன்கள் இருக்கு, இதனுடைய மாற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பாதிக்கிறது. அது எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம். வாங்க நம்ம இந்த வீடியோல போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இந்த துளாராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துல 7வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாக நட்சத்திரத்துக்கு 1-2-3 பாதங்கள். பொதுவாக இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு தான். துலாம்னால துலாபாரம் சொல்லுவாங்க, தராசு. அது மாதிரி இவங்க எடை போடுறதுல வல்லவங்க. ஒருத்தவங்க உட்காந்து பேசினாலே இவங்க யாரு, என்ன, எதை பற்றி பேச போகிறாங்க, இவங்க என்ன நினச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு எடை போடுறதுல ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி இவங்க கால்குலேட்டிவாக தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்னாலும் கூட இவங்களுக்கு சனிபவன் யோகக்காரர்கள். சனிபவன் யோகங்களை செய்வார். இந்த ராசியில தான் சனிபவன் உச்சம் அடைகிறார். ஸோ அந்த சனி பகவான் இந்த ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். 6வது வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு பேர். அதனால பல விதத்தில் உங்களுக்கு யோகமான காலங்களாக தான் இருக்கும். ஆனால் அது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 8வது வீட்டில் இருக்கிறது தான். அவர் இந்த மாதம் மாறுறார். ஸோ அவர் 9வது வீட்டுக்கு வர்றதுனால புதிய தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு மூலமாக லாபங்கள், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறது, சுப காரியங்களுக்கான இப்போ வீட்டில் யாரான் இருந்தாங்கன்னா நிச்சயதார்த்தம் நடக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறது உங்களுக்கு ஒர்க் ரீதியாக வேலையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி ராசியாதிபதி 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளும் இருந்திருக்கும். பட் அவர் இந்த மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால அதெல்லாம் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாத கடைசியில் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்கு. உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 11வது வீட்டில் இருக்காரு. ஸோ அவரும் 28ஆம் தேதி 12வது வீட்டுக்கு வர்றார். 12வது வீட்டில் செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு வீட்டில் செலவினங்கள் ஏற்படும், சுபகாரிய செலவினங்கள் ஏற்படும். ஸோ அப்படின்றதுனால இந்த மாத இறுதியில் பொதுவாக உங்களுக்கு சுபகாரியங்கள், வீடு, நிலம், இடம், இல்லை திருமணம், இந்த மாதிரியான சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் அதிகமாக தென்படுறது. உங்களுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதனாலே உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகிறார். அவர் வக்ரம் அடைகிறார். உங்களுக்கு லாபாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் 9வது வீட்டிலேருந்து 10வது வீட்டுக்கு வர்றார். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இன்னும் வியாபாரத்திலையும் தொழிலையும் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்களை கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் மாறி நீங்கள் எந்த பாதையில் போகணுன்ற தெளிவை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு, இதெல்லாம் அந்த மாதத்தோட பின்பகுதியில் உங்களுக்கு நடக்கும். மாதத்தோட முன்பகுதியிலையும் நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய 8ல் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடங்கல்கள், கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப டவுன் ஆகிடும், திரும்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப டவுன் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் செயல்பட முடியாமல் உங்களுக்கு
பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தது. அதெல்லாம் வந்து தீரப்போகுது இந்த மாதத்தோட பின்பகுதியில். அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு மிக மிக நல்லா இருக்கு. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி நல்லா இருக்கு. நீங்க வந்து வேலை பார்க்கலாம், இல்லை பிஸ்னஸ்ல இருக்கலாம். இது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத பின்பகுதியில், இந்த மாத இறுதியில் இருக்கு. நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்காம இருக்கும், திரும்ப டவுன் ஆயிடும், திரும்ப நல்லா இருக்காம திரும்ப டவுன் அதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாத இறுதியிலேருந்து உங்களுக்கு நல்ல முறையில், அதான் நீங்கள் எந்த பாதையில் போறீங்களோ அந்த பாதையில் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த மாத இறுதியிலேருந்து தொடங்கிடும். ஸோ பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்படி இருக்கும். இதே நேரத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீட்டு அதிபதி 2-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11வது வீட்டில் இருக்கார். ஆனால் அவர் வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஹீட்டான வார்த்தைகள் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள், இல்லை வந்து நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை பேசுறதுக்கும் நீங்கள் அவங்கள பேசுறதுக்கும் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பொதுவாக வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முன்பாதியை காட்டிலும் பின்பாதி நல்லா இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. முன்னேற்றம் எந்த பாதையில் போகும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால பொதுவாக நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது, மகாலட்சுமி பூஜை பண்ணுறது, வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு 2 விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நல்ல பெரிய லெவலில் பலனை கொடுக்கும். வாழ்க்கையில் வீட்லேயும் சரி ஒரு சுபிக்ஷங்களை கொண்டு கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம். அந்த கடாட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை வீட்டிலலாம் பண்ண முடியல, நான் வேலை பார்க்குறேன், இல்லை வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க, பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கு வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணி மாலை போட்டு அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே பிரச்சனைகள் வராத வாழ்க்கை கிடையாது. ஆனால் அது எல்லாமே தன்னால் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கு. நண்பர்களே, இந்த பதிவில் வந்து நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்கள். உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து இது மாற்றமாகலாம். ஏன்னா வந்து இப்போ சின்ன பையன் இருப்போம், ஒரு ராசியிலேயே வந்து சின்ன பையன் இருப்பாங்க, நடுத்தர வயசுல இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்திகள் நடக்கும். ஸோ அந்த தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கோச்சார பலன்கள் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களையும் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாருன்னு சொன்னோம்னா ஒரு சின்ன பையன் ஸ்கூல் மாறலாம், இல்லை ஸ்கூலில் போய் இன்னும் சின்ன குழந்தை ஸ்கூலில் சேர்க்கலாம், இல்லை கிளாஸில் ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம். நடுத்தர வயசில் உள்ளவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படலாம். படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் வந்து உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ இல்லை தெரிஞ்ச ஜோதிடரோ வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்துங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த கீழேயே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்தை அலசி உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதை பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான காரியங்கள், அதாவது படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.